தேங்க்யூ சிஸ்டர்ஸ், நீங்க போலாம். ஓகே. மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோட கூடிய ஆதரவே பெரிய மருந்து. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே நம்பிக்கை வந்திருக்கு. தட் இஸ் ராங். எதை பத்தி சொல்றீங்க? தட் இஸ் ரைட். அதாவது பொண்ணுகளை வரிசையா கொலை பண்ணிட்டு வர்றானே சைக்கோ கில்லர், அவனை பத்தி சொல்றேன். ஓ, அத சொல்றீங்களா? அதுக்கு டாக்டர் சாரதாம்பாளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்றது மட்டுமல்ல, அவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட்ல தான் சுவேதாவோட வியாதியே குணமாயிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த தரகாசினிய கொலவனுடைய விவரமும் நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்ட் கரெக்ட். இந்த கொலை கேஸ்னால நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார் மேலயும் சந்தேகப்பட்டாங்கல்ல. ஆமா, இன்னும் சொல்ல போனா டாக்டர் பாலகிருஷ்ணன், நம்ம சுவேதா புருஷன் கணேஷ், இவங்க 2 பேர் மேலயும் ட்ரீட்மெண்ட்டுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப என்னடான்னா கதை மாறி போச்சு. ஏங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் அவனை கொலை செஞ்சுட்டேங்க. ஸ்வேதா, என்ன மறுபடியும் கெட்ட கனவா? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் அவனை கொலை செஞ்சுட்டேன். வாங்க வாங்க, அந்த டிராயிங் ரூம், அந்த கார்பெட், சோஃபா, அந்த படத்தை கூட அங்க வச்சிருக்க. வாங்க ஸ்வேதா, நீ உட்கார, நான் சொல்றேன். நீ தினமும் அதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கா? அந்த தண்ட கார்பெட், சோஃபா செட், ஷாண்டியர் எல்லாத்தையும் வித்துட்டு ஆல்ரெடி புதுசா செட்டப் பண்ணிட்டேனே. நான் அதுக்கு சொல்லலீங்க, நிஜமா தான் சொல்றேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க, என்ன நம்புங்க. ரத்தகரப்பட்ட புடவை அங்கேதான் வச்சேன். அதான் இல்லையே ஸ்வேதா, நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்குங்க. நோ ப்ராப்ளம், கம் ஆன் ஸ்வேதா. வாங்க, வாங்க. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கே, இது எப்படிங்க? நான் அப்பவே சொன்னேன்ல, நான் வந்தப்போ மகாராணி நல்ல தூக்கத்துல இருந்தீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லி யாரோ வந்தாங்க. நம்ம பழைய சோஃபா செட், கார்பெட், ஷாண்டியர் எல்லாத்தையும் புது செட்டப் பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் அது இங்க எப்படி? அது இங்க இருக்கா? ஸ்வேதா, இதுக்கு முன்னாடி இது உடைஞ்சிருந்தது, இப்போ அப்பா இனி போதும். வா, ஜாலியா வெளியே போயிட்டு நம்ம பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம். ஓகே, கம் லெட்ஸ் கோ. அது இருக்கட்டும், நீங்க எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஓ கம் ஆன் ஸ்வேதா. வாங்க, நான் பாட்டில் காமிக்கிறேன். என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? மறுபடியும் இங்கே வச்சீங்க. சரி ஸ்வேதா, இனி உன் கற்பனை உலகத்துல இருந்து வெளியே வா. போலாம் வா. என்ன பாருங்க, நான் யாரு கொலை பண்ண தெரியுங்களா? அந்த தரகாசினி கொடூரமா கொண்ட ஆளுதான், அந்த கொலைகாரனை தான். அவன் மாறு வேஷத்துல வந்தா அந்த படுபாவியை கொண்டுட்டேங்க.
அந்த சமயத்துல மழையில நனைஞ்சிருமோன்னு என் கேமராவை அந்த வீட்டு கார்டன்ல காலி டேங்க்ல ஒளிச்சு வச்சிருங்க. அடப்பாவமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்வேதா. நான் இப்படி கேட்டுக்கிட்டே போனா உனக்கு வந்த கனவெல்லாம் சொல்லிடுவ போல இருக்க. ஐயோ, அது கனவு இல்லைங்க. ஸ்வேதா, இன்னில இருந்து அதெல்லாம் மறந்துருமா? ஓகே? உன் கெட்ட கனவுக்கு காரணமான அந்த சோஃபா செட், கார்பெட், ஷாண்ட்லியர் எல்லாத்தையும் வித்துட்டேன்ல. இனி நோ மோர் ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் நோ மோர் டவுட்ஸ். ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். நான் வர்றதுக்குள்ள நீயும் பாப்பாவும் ரெடியா இருக்கணும். We will all go for dinner, okay? Smile. Good girl. Yes sir. நரகாசினியை கொலை செஞ்ச அன்னைக்கு ஸ்வேதா யூஸ் பண்ண கேமரா டாக்டர் பாலகிருஷ்ணனுக்கு தோட்டத்துல இருக்கிற காலி டேங்க்ல மறைச்சு வச்சிருக்காங்களாம். அதை உடனே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யோ, உடனே அந்த கேமரா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். தேவைப்பட்ட டாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ராத்திரியா ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த கொலைகாரனை பத்தி எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு வாங்க. செய்யறேன் சார். யோ, உங்களுக்கு தேவைப்பட்ட டிராபிக் கான்ஸ்டபிள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த தடவை அந்த கொலைகாரன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சார் சார், அந்த சைக்கோ கில்லர் போட்டோ கிடைச்சிச்சு பாருங்க சார். கரெக்ட். ஆனா இவன் எங்க இருக்கான், எந்த மூலையில இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அவனுக்கு சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும்னா, எங்க போலீஸும் உங்க டிராபிக் போலீஸும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தெரு தெருவா விசாரணை செஞ்சு அவனை உடனே பிடிச்சாகணும். ஓகே? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரணடைந்து பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பல கொலைகளை செய்த சைக்கோ கில்லர் இந்த அபார்ட்மெண்டில் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து வீட்டு கதவுகளை திறக்காதீர்கள். நான் பார்த்தது நிஜம்தான் போல இருக்கு. தரஹாசினியை கொலை செஞ்சது நான் தான். உன் கனவில் வரும் உண்மையான ஆளு. I am the image in you. No. Come on. Let us experience the game of death. சாவ பத்தி கேட்ட உடனே பயமா? Ready, bitch? Come on. Get up. You bloody innocent. அப்பாவியாட்டம் நடிக்காத. என்ன மோசம் செஞ்சது ஒன்னாட்டம் கொள்ளுதான். அதனாலதான் பெண்ணுங்களோட இத்தனை நாள் விளையாடுனேன். ஆனா இன்னைக்கு you spoiled my happiness. Yes. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். In fact, இருக்கிற பொண்ணை நம்பவே மாட்டேன். I kill you bloody female. Yes. No. You bastard. நீ ஒரு பாவிடா. You know that? நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நிச்சயம். நீ சட்டத்திலிருந்து தப்பிச்ச. ஆனா தெய்வத்தோட தீர்ப்புல இருந்து தப்பவே முடியாது.
Mr. Psycho Killer, come down. No, guns down. துப்பாக்கி கீழே போடுங்கப்பா. கீழே போடலைன்னா ஸ்வேதாவுடைய உயிர் காத்துல கலந்துடும். Don't move. Don't move, baby. சரண்யா, Come on, baby. Sweta. It's all right. Be happy. Meet again. Thank you, sir. Sweta. Hi, Saranya, darling. இந்த தடவை ஹாலிடேஸ்க்கு நீ மம்மி நான் எல்லாரும் சிங்கப்பூர் போறோம். ஏய் பேச மாட்டியா டார்லிங்? Thank you, Daddy. That's good.